சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இத சைன் பண்ணி கொடுத்துடுறேன். நீங்க வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா கையெழுத்து போடாதீங்கம்மா. ஆமாமா, நீங்க கையெழுத்து போட்டுறாதீங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ணல, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோமா. வாபஸ் வாங்கிக்கிறோமா. நாங்க ஆர்டர் நல்லபடியா முடிச்சு கொடுத்துறோமா. நீங்க கையெழுத்து போடாதீங்கம்மா. ஆமாமா. இந்தாங்க உங்க ஆர்டர். எந்த டிலேயும் இல்லாம கான்ட்ராக்ட்ல இருக்கிற டேட்டுக்கு வந்து சேரும். போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். உங்க 3 டீம்ல யார் நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3ன்னு கேட்டீங்கல்ல. நான் உங்களுக்குள்ள எப்பவாவது பாராபட்சம் பார்த்திருக்கேனா? அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள எதுக்காக இப்படி ஒரு ஈகோ வந்துச்சு? இது பாருங்க, உங்களுக்குள்ள ஈகோ இல்லாம இருந்தா நாம தான் நம்பர் 1. அத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? போங்க, போய் வேலையை பாருங்க. ஐயோ, என்னது என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? அம்மா உங்களை மன்னிச்சா போதும். போங்க, போய் வேலையை பாருங்க. பார்வதி, இந்த ஸ்ட்ரைக் நல்லபடியா முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் நீதான். நீ இந்த உண்ணாவிரதத்துல உட்கார்ந்ததுனாலதான் இந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமே இவதான். இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது இந்த பார்வதியால இல்ல. இத பார், குட்வில் அம்பாசிடரா நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி நடந்தது இதெல்லாம்? என்ன, நான் உன் முகத்துல பூசின கரிய தொடச்சிட்டு இருக்கியா? இன்னும் இந்த பந்தாவா உட்காந்துருக்க? காரை விட்டு இறங்குடி. என்கிட்ட நீ எவ்வளவோ பேச்சு பேசின, இப்ப நான் உன்கிட்ட கொஞ்சமா பேசணும். வா, இறங்கு. ஏண்டி, என்னமோ அப்ப அந்த பேச்சு பேசின, இப்ப பேச்சையே காணுமே. வாயடிச்சு போய் நிக்கிற, இப்ப பேசு. நான் தான் சொன்னேன்ல, கெடுதல் நினைக்கிற உனக்கு அத செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற என்னால அத செய்ய முடியாதுன்னு நீ எப்படி நினைக்கலாம்?
எப்படி முடிச்சு காட்டணும் பாத்தியா? நல்லவங்களுக்கு ஆண்டவன் எல்லா கதவையும் சாத்தி வச்சாலும் ஏதாவது ஒரு ஜன்னலையாவது திறந்து வைப்பான். ஹம். ஆனா கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு எல்லா கதவையும் திறந்து வச்சாலும் காலையும் கையையும் கட்டி போட்டுருவான். இத்தனை நாளா நீ அம்மா கிட்ட தான் தோத்து போயிட்டு இருந்த, ஆனா இப்போ என்கிட்ட தோத்து போய் நின்னுட்டு இருக்க. இது ஆரம்பம் தான். சவால்ல தோத்து போன உனக்கெல்லாம் எதுக்குடி கூலிங் கிளாஸ்? ஜெயிச்ச நான் தான் கெத்த போட்டுக்கணும். எப்படி நல்லா இருக்கா? நான் பாக்குற. இனிமே சவால் விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசி. வரட்டுமா? இவ்வளோ சீக்கிரம் நீ ஸ்ட்ரைக்கை முடிவு கொண்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. உன்னோட இந்த வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். குட்வில் அம்பாசிடரா நீ மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்க. இதனால நீ அம்மா மனசுல கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்ப. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல மாமா. அம்மாவால தான் ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்துச்சு. குட்வில் அம்பாசிடரா நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அம்மாவே என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, கண்டிப்பா அம்மா முழு மனசோட அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சு காட்டியிருக்கேன்னு நினைச்சு மனசுக்குள்ள உன்னை பாராட்டியிருப்பாங்க. அதை உன்கிட்ட வெளியே காட்டிக்காம மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. சரிங்க மாமா, உங்க வேலையில முடிஞ்சுதா? நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க? ஒரு குரூப் இங்க ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னொரு குரூப் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்க மாமா, நீங்க போன விஷயத்த நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ஒரு அவசரமும் இல்ல. ஓகே பார்வதி, நீ அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. வேலையில கவனமா இரு, சரியா? சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட். ஐசே, அண்ணி அசத்திட்டாங்கல்ல? ஆமா அருண், இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்ட்ரைக் விஷயத்துல பார்வதியோட மூவ் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஐசே, ஸ்ட்ரைக் அவ்வளவு சீக்கிரமா முடியாது. அதனால அம்மா அண்ணி மேல கோவம் வெறுப்பும் காட்டுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அண்ணி உண்ணாவிரதுங்கிற விஷயத்த அழகா கையில எடுத்து அந்த விஷயத்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்வதி அண்ணி ரியலி கிரேட். பார்வதி சமையல்ல மட்டும்தான் திறமைசாலி, கெட்டிக்காரின்னு நினைச்சேன். ஆனா எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அதை தன்னால சிறப்பா செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டா. ஆதி பார்வதி மேல நம்பிக்கை வச்சு குட்வில் அம்பாசிடர் எலெக்ஷன்ல நிக்க வைக்கும் போது அவளால எந்த அளவுக்கு கம்பெனி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்னு யோசிச்சேன். ஆனா ஸ்ட்ரைக் விஷயத்துல ஆதி இல்லாம இப்படி திறமையா ஹேண்டில் பண்ணதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். ஆமா ஐசே, எனக்கு உன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டுமா? அப்படிலாம் பார்க்காத ஐசே. இப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாரும் பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையா சொன்னா, ஏய் சூப்பர்ரா, அப்ப நீ கண்டிப்பா பார்ட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களா. நானும் மாட்டேன்னு சொல்ல முடியலையா, ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பார்ட்டியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவேன். இப்ப என்ன, உனக்கு குடிக்கணும் அப்படிதானே? ஆஹா, சாச்சா அப்படிலாம் இல்ல. குடிச்சா நல்லா இருக்கும். குடிச்சாதான் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி. வேற வழியில செலிப்ரேட் பண்ண முடியாதா? குடிச்சா அப்படியே கொஞ்சம் கிக்கேறும். அது ஒரு ஜாலியான ஒரு சந்தோஷம் ஐசே. ப்ளீஸ் ஐசே,
நான் குடிச்செல்லாம் மட்டக்கிட்டலாம் ஆக மாட்டேன். சும்மா அப்படியே அவங்களுக்காக ஒரு கம்பெனி மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு சமத்து புள்ளையா நான் வந்துடுவேன். பர்மிஷன் கூட. குடிச்சா மட்டும்தான் கிக் ஏறுமா? கிக் ஏறதுக்கு வேற விஷயம் எதுவுமே இல்லையா? கிக்கறதுக்கு வேற ஒரு விஷயம்னா ஐசே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. உன் அருண் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது மட்டும் போதும். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவேன். கிக் விஷயம்னா அது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? வேற எதுவும் தெரியாதா? வேற எதுல கிக் ஏறணும்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? நீ சொன்னதெல்லாம் இல்லாம உனக்கு கிக் வர வைக்க எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ இங்க இருக்கணும். நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் தாண்டி வேற எதுல கிக் இருக்கும் ஒண்ணுமே புரியலையே. மண்ட மண்ட. தேங்க்யூ. ஐசே ஐசே இந்த நேரத்துல எவன்டா இவனுங்க வேற நேரங்காலம் புரியாம. ஒரு நிமிஷம் ஐசே சொல்லுடா. டேய் மச்சான், பார்ட்டி கன்ஃபார்ம் தானே? நீ வரல? பார்ட்டி எல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனா சரி, நான் கலந்துக்க மாட்டேன். நீங்களாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. பில்ல நானே செட்டில் பண்ணிடுறேன். ஓகே? என்ன மச்சான், உன்னை விட்டுட்டு நாங்க எப்படா செலிப்ரேட் பண்றது? டேய் புரிஞ்சுக்கங்கடா. பார்ட்டியை நான் வீட்லயே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். நீங்க அங்க எல்லாரும் செம்ம என்ஜாய் பண்ணுங்கடா. சரியா? டேய் உன்னை ஏய் விட்டு போன வைடா ராஸ்கல். ஐசு அப்படியே இரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் வாடா கிக்கு. ஸ்ட்ரைக் பெருசாகும், அதனால அகிலாண்டேஸ்வரோட பேரு புகழ் எல்லாம் டேமேஜ் ஆகும் நினைச்சா அப்படி எதுவுமே நடக்காம போயிடுச்சாண்டி. நானும் அதே தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப கூட பாரு, அந்த சமையல்காரி தான் ஸ்ட்ரைக்க முன்னாடி உட்காந்து நல்லபடியா முடிச்சு வச்சிருக்கா. எனக்கு என்னமோ அவ விஷயத்துல ஆதி ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்திட்டு இருக்கான்னு தோணுது. என்னாண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் நடுவுல வெறும் காதல் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. என்னாண்டி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? ஆமா, எதை வச்சு நீங்க ஆதியும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவ என்ன நீ தாலி கட்ட பொண்டாட்டியா? அதுக்கும் மேல ஆதி அவன் பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட இந்த காதல் விஷயத்த சொல்லியோ இல்ல அவன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத பத்தி சொல்லியோ சம்மதம் கேட்க போறான்னு தோணுது. அப்படி அவன் சமையல்காரிக்கும் அவனுக்கும் இருக்கிற காதலை அகிலா கிட்ட சொல்லி அகிலா அந்த காதலை ஏத்துக்கணும்னா அவளுக்கு அந்த சமையல்காரி மேல நல்ல அபிப்பிராயம் வரணும். அதுக்குதான் அந்த சமையல்காரிய பத்தி அகிலா மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னு
ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்தி அவளை குட்வில் அம்பாஸ்டரா மாத்திருக்கான். வீட்டுக்குள்ள இருந்த சமையல்காரிய வெளியே கொண்டு வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில நல்ல பேர் வாங்க வச்சிருக்கான். இப்படியே அவளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, அவளை கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாக்கி அகிலா முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்தி நான் கட்டிக்க போறேன்னு சொல்ல போறான். அகிலாவே ஒன்னும் சொல்ல முடியாம அந்த காதலை ஏத்துக்க போறான். நோ, அப்படி எதுவும் நடக்க கூடாது ஆண்டி, நடக்கவே கூடாது. நானும் உன்ன மாதிரி தான் நந்தினி. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்ண முடியும்? ஆதி இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் தடுக்கிற முயற்சியில நாம இன்னும் வீக்கா தானே இருக்கோம். ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆதி அகிலா கிட்ட தன்னுடைய காதல சொன்னாதானே அந்த அகிலா நிதானமா கேப்பா. அவங்க காதலுக்கு சம்மதம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுதானே ஆதியோட பிளானே. அப்ப ஆதியோட பிளானுக்கு நாம வேட்டு வெப்போம். என்ன சொல்ற நந்தினி? ஆதியோட பிறந்த நாளைக்கு முன்னாடி ஆதி பார்வதியோட காதல அகிலாவுக்கு தெரிய வைப்போம். அப்போ அகிலாண்டேஸ்வரி நிதானமா இல்லாம ருத்ரதாண்ட ஆடுவாள்ல. ருத்ரதாண்டவமா? அவ பத்திரகாளியால மாறிடுவா. அப்ப ஆதியோட பிறந்த நாளைக்கு முன்னாடி ஆதி பார்வதி காதல எப்படியாவது அகிலாவுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டி. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நந்தினி. அந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சது அன்னைக்கு இருக்க அவங்களுக்கு வேட்டு. என் வேலையை எவ்வளவு கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன் பார். அப்பா, என்னடா தப்பு பண்ணும்போது அதுக்காக கோச்சிட்டு திட்டுற நீங்க சரி பண்ணும்போது பாராட்டணும்லப்பா. அதானப்பா நியாயம். என்னடா பெரிய மனுஷன் மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சரிப்பா, நான் நேரடியாவே சொல்றேன்ப்பா. ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சப்போ அக்காவால தான் ஸ்ட்ரைக் வந்துச்சு, அக்கா தான் எல்லாத்துக்குமே காரணம் கோவப்பட்டு பேசுறீங்களப்பா. இப்ப அக்காவால தானப்பா ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கு நீங்க அக்காவை பாராட்டி இருக்கணும்லப்பா. ஏப்பா பாராட்டல? டே கணேசா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன்? இல்லக்கா, அன்னைக்கு ஸ்ட்ரைக்குக்கு காரணம் நீதான்னு எப்படியெல்லாம் பேசுனாரு. இப்ப உன்னால ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேச மாட்டேங்கிறாரு. குத்த மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, பாராட்டு தெரியாதா? டேய், ஸ்ட்ரைக் வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க அக்கா தான். அதனால தான் அப்போ நான் திட்டினேன். ஆனா ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் உங்க அக்கா மட்டும் இல்ல, அம்மாவும் ஒரு காரணம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல உண்ணாவிரதத்துல உக்காந்தது யாரு? நம்ம அக்கா தானே. அதுக்கப்புறம் தானே அம்மா வந்தாங்க. கணேசா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க போறியா இல்லையா? அடே என்னக்கா, நீயும் பேச மாட்டேங்கிற, என்னையும் பேச விட மாட்டேங்கிற. இத பாருடா, நானே தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பகையோட போயிடுச்சேன்னு நிம்மதியா இருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் பெருசா ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இங்க பாரு பார்வதி, இவன் சின்ன பையன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை இதோட போயிடுச்சு. இது உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த எச்சரிக்கைன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த பொறுப்புல நீ உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாம அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி நடந்துகிட்டா தப்போ சரியோ எதுவா இருந்தாலும் அம்மா பொறுப்பேத்துக்குவாங்க. பழி உன் மேல வராது. அதை விட்டுட்டு தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்கேன்னு சொல்லி நீ ஏதாவது ஒன்னத்தை செஞ்சு அதனால ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டுச்சுன்னா சிக்கலாயிடும் பார்வதி. எல்லா நேரமும் இதே மாதிரி சுமூகமா முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. கவனத்துல வச்சுக்கோ. அப்பா, நீங்களே ஒரு தொழிலாளியா இருந்துகிட்டு தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டா நிக்காதுன்னு சொல்லலாமா? அப்படி இருந்தா அது எனக்கு ஓட் பண்ணவங்களுக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடாது? பட்டதுக்கு அப்புறமாவது உனக்கு புத்தி வந்துடும்னு நினைச்சேன். இதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலைனா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.
ஏற்கனவே உன் கல்யாண விஷயம் எப்ப அம்மாவுக்கு தெரியுமோ அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப இந்த பதவியால இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க போறியோ, அதனால அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாக போறியோ. என்ன பண்றது, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அக்கா, அப்பா எப்பவுமே இப்படி நெகட்டிவா யோசிப்பாரு, நெகட்டிவா பேசுவாரு. நீ இதெல்லாம் மனசுலயே வச்சுக்காதக்கா. மாமா யோசிக்கிற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாவே யோசிக்கா. உன் மனசுல பட்டது நீ செய்க்கா.